நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம சேனலில் நார்த்தங்காய் ரசம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இது. பார்த்தீங்கன்னா இந்த யாருக்கெல்லாம் ஜுரம் வந்திருக்கோ, வாயில் இந்த டேஸ்ட்டே இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற வாளுக்கு இது பண்ணி கொடுத்தோன்னா ரொம்பவே நல்லது, ஹெல்த்தியும் கூட. அண்ட் வாய் அந்த டேஸ்ட்லெஸ்னஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே குறையும். இதோட டேஸ்ட் கொஞ்சம் நன்னா தெரியும் நாக்கில். ஸோ முதல்ல பார்த்தேன்னா நான் கொஞ்சோண்டு ஜலம் எடுத்துட்டுருக்கேன், ஒரு 1.5 டம்ளர் ஜலம் எடுத்துட்டுருக்கேன். அதில் வந்து வெல்லமும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டுருக்கேன். சில பேருக்கு இந்த வெல்லம் வந்து பிடிக்காது, நீங்கள் வெல்லம் வேண்டான்னா வெல்லம் சேர்க்க வேண்டாம். பட் இதுக்கு கொஞ்சம் நீங்கள் இந்த நார்த்தங்காய் ரசத்துக்கு கொஞ்சம் நீங்கள் இந்த வெல்லம் சேர்த்தேன்னா தான் அதோட டேஸ்ட் கொஞ்சம் நன்னா இருக்கும். பச்சை மிளகாய் சேர்த்துட்டுருக்கேன். அகேன் இது வந்து டிபெண்டிங் ஆன் தேர் இல்னஸ், நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்க்கணுமா வேண்டாமான்னு பார்த்துக்கோங்க. இன்கேஸ் இஃப் த இல்னஸ் இஸ் டூ சிவியர், ரொம்ப இந்த வயிற்று புண்ணு, அப்புறம் வந்து டைஜஸ்டிவ் இஷ்யூனால தான் அவள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கா, அந்த மாதிரிலாம் இருந்தாக்க பச்சை மிளகாய் சேர்க்காம வெறும் மிளகு காரத்துலேயே இந்த ரசத்தை பண்ணலாம். இப்போ பாருங்கள், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். எனக்கு தேவையான அளவு உப்பையும் இப்போவே சேர்த்துட்டேன். சேர்த்து இது வந்து நன்னா கொதிக்க விட்டுருக்கேன். ஸோ இது ஹார்ட்லி ஒரு 5 to 7 minutes வந்து நன்னா கொதிச்சிருக்கும். ஸோ பாருங்கள் கொதிச்சுட்டுருக்கு. ஸோ ஈவன் இதே ரசம் வந்து இந்த நார்த்தங்காய் ஜூஸ்க்கு பதிலாக நார்த்தங்காயை நறுக்கி ஜூஸ் பிழிஞ்சு நம்ம எடுத்து வச்சுருப்போம் இந்த ரசத்துக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஈவன் லெமனை வச்சு கூட இதே ரசத்தை பண்ணலாம். என்னென்னா நல்லா ஆறினதுக்கப்புறம் இந்த லெமன் ஜூஸ் அதில் விடணும். அண்ட் ஆல்சோ அகேன் நான் சொன்ன மாதிரி டிபெண்டிங் ஆன் த இல்னஸ் நீங்கள் வந்து இந்த லெமன் சேர்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும். ஏன்னா சில பேருக்கு இப்போது பாருங்கள், இந்த ஸ்டொமக் லைனிங்கே வந்து ஃபுல்லாக ஆசிடிக்காக இருக்குது, ரொம்ப இந்த ஆசிட் ரீஃப்ளெக்ஸ் நிறையா இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி ஏப்பமாக வருது, அதில் ஒரு மாதிரி சோர் டேஸ்ட் வருது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து லெமன் வந்து சேர்க்க வேண்டாம். இப்போ அடுத்ததான் நான் பாருங்க என்ன சேர்த்துட்டுருக்கேன்னா தேங்காய் பால். இந்த ரசம் இன்கேஸ் நீங்கள் வந்து இஃப் தோஸ் பீப்புள் ஹூ ஆர், அதாவது ரொம்ப சிக்காக இருக்கா அப்படின்னா நீங்கள் நார்த்தங்காயும் சேர்க்க வேண்டாம், லெமனும் சேர்க்க வேண்டாம். வெறும் இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டோம் இல்லையா, அது தேங்காய் பால் மட்டும் போட்டு ஒரே ஒரு கொதி வந்ததும் இறக்கிட்டு தாளித்து கொட்டிடுங்கோ, அவ்வளோதான். அதே ரசத்தை மட்டும் அவளுக்கு கொடுங்கோ. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி, ஆயுர்வேதிக்கலி அப்ரூவ்ட் ரசம்னே சொல்லலாம் இதை. சம்டைம்ஸ் ஈவன் சில டாக்டர்ஸ் சொல்லுவாள் அந்த தேங்காய் பாலில் சும்மா தாளித்து கொட்டி அதை அப்படியே சாதத்தில் கலந்து சாப்பிடுங்கோ அப்படின்னு. இதெல்லாம் வந்து உங்களோட இந்த கட் ரீசெட் பண்ணுறதுக்கு உண்டான நல்ல நல்ல ஃபுட்ஸ் இதெல்லாம். நல்ல சாதத்தை குழசலாக வடிச்சிட்டு அதில் வெறும் இந்த தேங்காய் பாலை மட்டும் விட்டு சாப்பிட்டாலே வந்து இட் வில் கிவ் யூ அவ்வளோ ஒரு ரிலாக்ஸேஷன். அதாவது உங்கள் வயிறு வந்து என்னென்னத்தையோ சாப்பிட்டு அது ஒரு மாதிரி பேட் ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் இந்த தேங்காய் பால் சாதம் அதை சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வயிறு வந்து இட் வில் பி வெரி ஹாப்பி அண்ட் ஹெல்தி, யுவர் கட் வில் தேங்க் யூ, அந்த மாதிரியான ஃபுட்ஸ் இதெல்லாம். ஸோ தேங்காய் பால் இஸ் வெரி வெரி நைஸ். இட்ஸ் அ வெரி ஒரு மாதிரி ரீஜினுவேட்டிங், நியூட்ரிஷியஸ் அண்ட் ஈக்குவலி சூதிங் ஒரு விஷயம் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சு பண்ணணும். பட் ஜென்ரலாக வந்து யாருக்கும் இது பெருசாக பிடிக்கிறதில்ல, இப்போ நம்ம பழக்கத்துலேயும் கொண்டு வரதில்லை. மெயினாக இந்த ஜுரம் வந்தாக்க இந்த ப்ரெட்டை கொடுக்கறது, ப்ரெட்டை பாலில் முக்கி கொடுக்கறது, இதெல்லாம் மட்டும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்து யோர் பாடி இஸ் ஃபைட்டிங் வித் சம்திங், யோர் பாடி இஸ் ஃபைட்டிங் வித் தட் வைரஸ் ஆர் பாக்டீரியா ஆர் வாட் எவர். அதனால தான் வந்து யோர் டெம்பரேச்சர் ஹேஸ் இன்க்ரீஸ்ட் இல்லையா. ஸோ அப்போ ஆல்ரெடி ஒரு விஷயம் உங்கள் உடம்பு பண்ணின்னு இருக்கு, இப்போ அது வந்து இன்னொரு விஷயமும் பண்ணணும், அதாவது டைஜஷனும் பண்ணணும். இப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை அதை டைஜஸ்ட் பண்ணியும் உங்களுக்கு அது வந்து எனர்ஜி கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த ப்ரெட்டை சாப்பிட்டேலன்னா என்ன ஆகும் பார்த்துக்கோங்க, அது ஃபுல் மைதா ஆர் வாட் எவர், அது ப்ராசஸ்ட், அது என்னமோ பேக் பண்ணி என்னமோ பண்ணி பண்ணுறாவா, அந்த மைதாவே நமக்கு ஜரிக்காது முதல்ல. அதையும் நம்ம வந்து பாலில் முக்கி சாப்பிட்டு அதுக்கு ஜரிக்கிறதுக்கு டைம் ஆகி இதெல்லாம் இன்னும் பிரச்சனையில் தான் இழுத்து விடும். அது ஒழுங்காக ஜரிக்கலைன்னா திருப்பி வந்து டாக்ஸின்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும், இன்ஃப்ளமேஷன் வரும், இது ஒன்று மாற்றி ஒன்று தானே வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால் we have to be very very careful. ஜுரத்தப்போ என்ன கேட்டால் எதுவுமே சாப்பிட வேண்டாம், பட்னி போடலாம். அப்படி இல்லை முடியல ஐயோ சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல சாதத்தில் இந்த ரசம் இல்லைன்னா அந்த கஞ்சி தண்ணி அந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம வயிற்று ஃபஸ்ட்டு காமாக வச்சுக்கணும், அப்புறமா தான் எல்லாமே. ஸோ இப்போ பாருங்கோ, நம்ம வந்து நல்லா கொதிச்சு எடுத்து தேங்காய் பாலும் நல்லா கொதிச்சு எடுத்து அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவிருக்கேன். கொத்தமல்லி தூவிட்டு தாளித்து கொட்டியிருக்கேன். வெறும் கடுகு,
கடுகு பெருங்காயம் தாளித்து கொட்டியிருக்கேன். கொஞ்சோண்டு மிளகு பொடி மேலாப்பில் இப்போ சேர்க்குறேன். அதாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகு பொடி சேர்க்குறேன். நீங்கள் தாளிக்கும் போதே கூட அதில் மிளகு பொடி போட்டு இப்படி தாளித்து கூட கொட்டிடலாம். அப்புறமா கடைசியாக ஆல்மோஸ்ட் இப்போ என்ன இறக்க போகிறோம், இல்லை அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு கூட நீங்கள் வந்து இந்த நார்த்தங்காய் ஜூஸை பிழியலாம், இல்லை லெமன் ஜூஸ் கூட பிழியலாம். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. நார்த்தங்காய் பிழிஞ்சால் வேறு டேஸ்ட்டு, லெமன் பிழிஞ்சால் வேறு டேஸ்ட்டு. பட் எனிஹவ் இதுதான் வந்து ப்ரொசீஜர். இது வந்து ஜுரம் வந்தவாளுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. வெரி ஹெல்தி, வெரி லைட் சப்பிள் ரெசிபி இது. கண்டிப்பாக நீங்களும் ஆற்றுல ட்ரை பண்ணி பாருங்க. ஜுரம் வந்தவா மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது, யார் வேணாலும் சாப்பிட்லாம். பட் நான் சொல்கிறது ஸ்பெசிஃபிக்காக அவள் சாப்பிட்டா இட் இஸ் கோயிங் டு பி வெரி பெனிஃபிஷியல் ஃபார் தெம், அவ்வளோதான். ஸோ இப்போ கடைசியாக நான் வந்து மிளகு பொடி போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ண சூட்லேயே இது வந்து சரியாயிடும். ரொம்ப முன்னாடியே நீங்கள் மிளகு பொடி போட்டேன்னா என்ன ஆகிடும், அது ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். அதனால் கடைசியாக போட்டுக்கோங்க. தாளித்து கொட்டும் போது போட்டாலும் சரி, இல்லை இப்படி கடைசியாக போட்டு அது சூட்டோட சூட்டாக அதை மிக்ஸ் பண்ணாலும் சரி. ஸோ பாருங்கள், சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆகிடுது. நல்லா சாதத்தை குழச பிசைஞ்சுண்டு வேணும்னா நெய் விட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே சாத்தம் குத்தி சாப்பிட்டேன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.